இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தை கூட்டி எம்பி தொகுதி மறுவரவை டீலிமிட்டேஷன் அப்படின்ற மசோதாவை நிறைவேற்றிருக்கிறாங்க. நாம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். நாம போன வருஷமே இதுக்காக முதல்ல குரல் கொடுத்தது நம்மளோட தலைவர் தான். தென் மாநிலங்களுக்கு அனைத்து முதலமைச்சர் வர வச்சு டீலிமிட்டேஷன் கொண்டு வர போறாங்க. இது எதிர்க்கணும்னு சொன்ன முதல் தலைவர் நம்முடைய தலைவர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் என்ன? அதாவது மக்கள் தொகையை கணக்கெடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் எம்பிக்கள் ஒதுக்குறாங்களா அதை மறுவரை செய்யறதா நிர்ணயிக்கிறதா இந்த டீலிமிட்டேஷன். இப்போ நம்முடைய இந்தியால மொத்தம் எத்தனை பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்காங்க தெரியுமா? 543. இந்த டீலிமிட்டேஷன் மூலமா அதை உயர்த்த போறாங்க. 815 மக்கள் தொகை பார்த்து உயர்த்த போறாங்க. நியாயப்படி பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டுல இப்போ 39 எம்பிக்கள் இருக்காங்க. நமக்கு நியாயப்படி 59 எம்பிக்கள் வரணும், கொடுக்கணும். ஒன்றிய பாஜக சிரமம் செய்யறாங்க. 59 கொடுக்க முடியாது, 47 எம்பி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும்னு தமிழ்நாட்டை மீண்டும் பழிவாங்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு 12 எம்பி சீட்டுகளை ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு குறைக்குது. அப்படி செய்யும் போது நாடாளுமன்றத்துல நம்முடைய முக்கியத்துவம் குறையுமா இல்லையா? ஏற்கனவே நமக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கான திட்டங்களை நிப்பாட்டுறாங்க. எந்த திட்டமும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது இல்ல. இப்போ எம்பிக்களுடைய எண்ணிக்கையும் குறைக்க பாக்குறாங்க. அதாவது முறையா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத வட மாநிலங்களுக்கு அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிய பாஜக அரசு கொடுக்குது. அதனாலதான் இதை எதிர்த்து நாம போராடிட்டு இருக்கிறோம், கருப்பு கொடி காட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு காலையில் நம்முடைய தலைவர் அவர்களும் நானும் அந்த சட்ட நகலை டீலிமிட்டேஷன் சட்ட நகலை தமிழ்நாடு முழுக்க எரிச்சிருக்கிறோம். நம்முடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறோம். நாம இவ்வளவு எதிர்ப்பு காட்டியிருக்கோம்ல, இது நம்முடைய மாநில உரிமை தானே. டீலிமிட்டேஷன் கொண்டு வருது நம்முடைய மாநில உரிமையை படிக்கிற வேலை. நாம எதிர்ப்பு காட்டியிருக்கோம்ல. ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா பாதிப்பு வரும்னு சொன்னா அவருக்கு பாதிப்பு வந்துடும், பிஜேபி வச்சு செய்யலாம். அதனாலதான் இன்னைக்கு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாரு. அதனாலதான் நான் மீண்டும் சொல்றேன், மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி.